ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுகவில் இருந்து ஒரு 12 எம்எல்ஏக்கள் வெளியேற போகிறதா இப்போ பரபரப்பான தகவல் கிடைச்சிருக்கு. 108 தொகுதிகளை மட்டும்தான் தவேகா தனிப்பெரும்பான்மையோட பிடிச்சிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டில் ஆட்சி அமைக்கணும், குறைஞ்சபட்சம் 118 தொகுதியாவது இருக்கணும். ஆனால் மீதமுள்ள தொகுதி யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பல பரத்தப்பட்ட கோணத்தில் முயற்சி பண்ணுறாங்க. இதில் காங்கிரஸ்ஸு, பிசிகா, கம்யூனிஸ்ட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கோணத்தில் போயிட்டு இருந்தாலும் அதிமுகவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதமான ஒரு புள்ளிக்கிட்ட தவேகாவை சென்ற ஒரு முக்கியமான புள்ளி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி அவங்க தவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான பிளவு ஏற்படும். அதிமுக ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்குது. அதிமுக தேர்தலுக்கு முந்தைய காலங்களில், பாராளுமன்ற தேர்தல் காலங்கள் எல்லாம் பயங்கரமான பிரச்சனையில் தான் அதிமுக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய தலைவலி சிக்கலை சந்திப்பாங்க. அதிமுக சுக்குநூறு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். அதனால் இதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. எப்படியாவது தவேகா ஆட்சி அமைக்கணும், பெரும்பான்மையை காமிக்கணும். ஆட்சி அமைச்சு பெரும்பான்மையை காமிச்சா அதுக்காக என்னென்ன பண்ணணும், யார்கிட்டெல்லாம் ஆதரவு பெறணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு டீமை அமைச்சு பேசிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் ரொம்ப ஆழமாக இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அனுபவசாலி அவர். செங்கோட்டையன் மூலமாக தான் கோயம்புத்தூரில் அதிமுகவில் ஒரு முக்கியமான புள்ளிட்ட இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கதா சொல்லுவாங்க. ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வெளியேறினாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரிய புகைச்சலும், மிக பெரிய அளவிலான கோஷ்டி பூசல் உருவாகும். அதிமுக சுக்குநூறு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்ச அரசியல் கருத்தாளர்கள் சில பேர் சொல்கிறாங்க. வாங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.